மாமா காஃபி. யார் நீ? எனக்கு எதுக்கு காஃபி கொடுக்குற? நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பல்ல காட்டிட்டு இருக்க. யார் நீ? சரி, நான் யாருன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். கேள்வியா? என்ன கேள்வி? இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி. இல்ல 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 5ஆம் தேதி. வருஷம் 2001. என்ன பாக்குற? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னல, இப்ப சொல்லு, யார் நீ? சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் கூட வாங்க. வாங்க. எங்க? கேலண்டர் பாருங்க. என்ன போட்டிருக்கு? 2015ஆவது வருஷம் பிப்ரவரி 23ன்னு போட்டிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு டிசம்பர் 5 2001ன்னு சொன்னீங்க. உண்மை எதுனா, நான் காட்டின கேலண்டர்ல போட்டிருக்கிற தேதியும் வருஷமும் தான். வாங்க. உங்களை நீங்களே நல்லா பாருங்க. இதுதான் நீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க தூங்கி எழுந்ததும் கடந்த காலத்துல ஏதோ ஒரு பகுதியோட நினைவு மட்டும் உங்க மூளையில இருக்கும். இப்போ நடக்கிற கரண்ட் விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரியாது, உடனே மறந்து போயிடும். இந்த மாதிரி ஞாபக மறதி நோயால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சரியா மாமா? நான் யாருன்னு கேட்டீங்கல்ல, நான் உங்களோட 2வது மருமக. உங்க 2வது பையன் திருவோட வைஃப். என் பேரு சந்தியா. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? மாமா, இன்னொரு தடவை என்ன யாருன்னு கேட்க மாட்டீங்களே? எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா. இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் மா. அத்தை, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உட்கார வேண்டியதானே? ரொம்ப நல்லா இருக்கு. என் மருமக ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கா, அத பார்க்காம சும்மா என்ன உட்கார சொல்றியா? இத பாருமா, நீ மாமா மேல எடுத்துக்கிட்ட அக்கறைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தியா. இது என் கடமை அத்தை. மாமனார் விஷயத்துல உன் கடமைய காட்டிட்ட. ஆனா உன் புருஷன் நீ வந்திருக்கிற சந்தோஷத்துல இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கல. புது பொண்டாட்டி வந்திருக்கிற சந்தோஷத்துல வேலைய மறந்து லீவு நாள்னு நினைச்சு தூங்கிக்கிட்டு இருக்கான். போய் அவனை எழுப்பு. சரி. ஏய் கோயிலா, சந்தியா உங்க மாமாவை கையாண்ட விதத்தை பாத்தியா? எப்படி அவருக்கு இவ்வளவு சீக்கிரமா புரிய வச்சா? இத பாரு, எனக்கு என்னமோ அவரோட ஞாபக மறதியை சீக்கிரமாவே குணப்படுத்திடுவான்னு தோணுது கோயிலா. ஆமா அத்தை, எனக்கும் அப்படித்தான் தோணுது.